சங்கீதங்களின் புஸ்தகம் 116வது சங்கீதம் 12வது வசனம் 13வது வசனம் நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நல்ல வசனம் தான். 12வது வசனம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று. ஒவ்வொரு நேரங்களிலும் சங்கீதக்காரன் பெரிய நெருக்கங்களை சந்திக்கும் பொழுது அவர் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தது நிமித்தமாய் கர்த்தர் அற்புதமான நெருக்கத்திலிருந்து விடுதலை தந்து அவரை அதிசயமாய் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டே வந்தார். நம்முடைய வாழ்விலும் நாம் யோசித்து பார்ப்போமே என்று சொன்னால், கடவுள் நம்முடைய தேவனாக இருந்து நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான நன்மைகளை செய்து கொண்டே வருகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகளை எல்லாம் நாம் நினைத்து நினைத்து அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் கண் விழித்து எழும் பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு பாராட்டின ஒவ்வொரு நன்மைகளை எண்ணி எண்ணி அவருக்கு நாம் துதி செலுத்துவோமே என்று சொன்னால், நிச்சயம் கடவுளுடைய நாமத்தை நாமும் மகிமைப்படுத்துகிறவர்களாய், நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாய் நாம் வாழ்கிறோம் என்பதை உறுதி செய்ய முடியும். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் அவர் புயமே, இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி எண்ணி துதியுங்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். May God bless you.